இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஃப்ரான்ஸ் கஸ்டமர் ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நான் அவங்க உண்மையாகவே புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. பட் நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டே இருந்தாங்க. நானும் அவைலபிலிட்டி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் டோட்டல் பில் அனுப்புங்க, பே பண்ணுறேன் அப்படின்னாங்க. எனக்கும் சரி ஓகே நம்ம பில்லு தான் அனுப்பி பார்ப்போமே. பில்லு நான் அனுப்புனதே 2 days கழிச்சு தான் அவங்களுக்கு அனுப்புனேன். ஆக்சுவலி என்ன சாரீஸ் நான் ஷோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ 2 days கழிச்சு பில் அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி பேசினாங்க. வித்தின் 2 days நான் பேமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க டோட்டலாக நிறைய சாரீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 25 தான் அவைலபிள் அவங்களுக்கு நான் அவைலபிலிட்டி சொல்லும்போது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு 3 சாரீஸ் வந்து ஸ்டாக் அவுட். அவங்க பில் ஒரு 2 days பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு 3 சாரீஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக பேமெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அதனால் பேமெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால அவங்களுக்கு சாரீஸ் எதுவுமே பிளாக் பண்ணி வைக்கல. ஸோ பார்த்தா அவங்க கரெக்டாக பேமெண்ட் போட்டாங்க. ₹1 கூட குறைக்கல. அந்த 0.01 அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக எனக்கு பேமெண்ட் போட்டு விட்டாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த 3 சாரீஸ்க்கு நீங்கள் வேறு எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த 3 சாரீஸ்க்கு நான் வேறு ஃபோட்டோஸ் அனுப்பி அவங்ககிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். டோட்டலாக 25 சாரீஸ் ஃப்ரான்ஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவோம். இது எல்லாம் தான் அவங்க புக் பண்ண கலெக்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே நீட்டாக எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். சூப்பராக. ஸோ உங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுப்புங்க. இவங்க வேறு எந்த என்கொயரி ஃபோட்டோ எதுவுமே கேட்கவே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. டோட்டல் பில் என் அவைலபிலிட்டி கேட்டாங்க. டோட்டல் பில் அனுப்புங்கன்னாங்க. வித்தின் 2 days பேமெண்ட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த இவங்களோட ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பல்க் ஆர்டர் போடும்போது நிறைய என்கொயரிஸ் கேட்பாங்க. பட் இவங்க அப்படி இல்லவே இல்லை. ஒரு சார் தான், ரூபன் ஒரு சார். எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷம். அண்ட் இது எல்லாமே நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராமில் எதுலேயுமே இருக்காது. இது வந்து அது அவங்க வந்து ஆர்கிட் லாவெண்டர் கேட்டிருந்தாங்க. பட் ஆர்கிட் லாவெண்டர் அதுக்குள்ளே எனக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அதில் இருக்கிற மற்ற கலர்ஸ் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன். அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக எனக்கு 25 சாரீஸ் ஆர்டர் கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸ்க்கு டிஸ்பேச் பண்ணுறோம். எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்ம வந்து ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஷிப்பிங் அமௌண்ட் எவ்வளவு, டியூட்டி ஃப்ரீயா, டியூட்டி எக்ஸ்ட்ராவா, ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளவு, சாரியோட ப்ரைஸ் எவ்வளவு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். என்ன ஒன்று நீங்கள் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராமில் தான் அனுப்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பல்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கேட்குறீங்க. எங்களுக்கு ஃபோட்டோஸ் என்ன பண்ணால் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் கேட்குறீங்க. பட் அந்த ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இவங்க வந்து எதுவுமே கேட்கல. அவங்களாவே கடற்கரன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எல்லா சாரீஸுமே புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.